தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி திதி. நாளை ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 3:33 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். மதியம் 3:49 வரை உள்ளது. பின்னர் உத்திராடம் நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள். குரு ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. புதன் ஓரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் ஆகும். இன்று மாலை 3:49 வரை ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சூரியன் புதன் சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். அசுபதி. இன்று நீங்கள் நினைத்த காரியம் நடக்க தாமதமாகும். பொறுமை தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர்கல்வி கற்க சிலருக்கு இடம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரம் சுமாராக இருக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். பரணி. மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு என்றும் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் கடின முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி கற்க வாய்ப்பு உண்டு. சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் கமிஷன் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீட்டில் இன்று ஈடுபட வேண்டாம். கார்த்திகை. மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் செய்தொழிலில் லாபம் உண்டு. விட்டு கொடுத்து போங்கள். பொறுமை காத்திடுங்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்க தாமதம் ஆகும். நிதானம் தேவை. கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உடல் நலனில் கவனம் செலுத்தவும் நிதி சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம்.
அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரங்கள் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். கார்த்திகை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுற்று வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமையும். ரோகிணி. காலை முதல் மாலை 3:49 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும். ஆலோசனைகள் வழங்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது நிதானமும் கவனமும் தேவை. மிருகசீரிடம். காலை முதல் மாலை 3:49 வரை செய்தொழிலில் நல்ல தனலாபம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். இன்று நல்ல தனவரவு உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிப்போருக்கு ஏற்றம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தையும் லாபத்தையும் அள்ளித்தரும். மாலை 3:49 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. குடும்பத்தாரோடு உரையாடும் பொழுது மிகவும் கவனத்துடன் வாய் வார்த்தைகளை விட வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. மிதுன ராசி. குரு சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் பணிபுரிவோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். இன்று மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். திருவாதிரை. எதிலும் நிதானம் தேவை. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நன்மை பயக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். சில பெண்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். புனர்பூசம். எதையும் சீர்தூக்கி பார்ப்பதில் நீங்கள் வல்லவர்கள். இருந்தாலும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம்.
மற்றவர்களை அனுசரித்து தொழில் நடத்தினால் லாபத்தை பெறலாம். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்ட நாளாக அமையும். எதிர்பாராத இடத்திலிருந்து தனவரவு வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். இன்று தனவரவு மிகுந்த நாளாக அமையும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். கடகராசி. செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுற்று உயர்கல்வி கற்க செல்வர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். பூசம். படபடவென்று பேச வேண்டாம். கோபப்பட வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ஆயில்யம். செய்தொழிலில் மிகுந்த நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். சிலர் பொருளுதவியும் செய்வர். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை அள்ளி குவிப்பர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். சிம்ம ராசி. செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். மகம். தலைமை பதவி வகிக்கும் மாண்புமிக்கவர்கள் நீங்கள். நிதானமாக பேசுங்கள். கனிவாக உரையாற்றுங்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். எதிர்பாராத தனவரவு உண்டு. வாராத கடன் கொஞ்சம் வசூலாகும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்விக்காக வெளிநாடு செல்லும் பாக்கியம் சிலருக்கு அமையும்.
பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகுந்த கவனம் தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பூரம், எதையும் யோசித்து பேசுபவர்கள் நீங்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். தொழில் நிமித்தமாக முடிவெடுக்க வேண்டுமென்றால் இன்று தள்ளி போடவும். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். பெண்கள் மாமூல் பணிகளையே செய்யவும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம், எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். தனலாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் எதையும் ஆலோசித்து பேச வேண்டும், பழக வேண்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். கன்னிராசி, செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம், எதையும் யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு. கமிஷன் வியாபாரத்தில் தன லாபம் உண்டு. அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு கிட்டும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் சிலருக்கு மற்றொரு நிறுவனத்திற்கு மாறுதல் உண்டு. தனலாபமும் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க செல்வர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். மொத்தத்தில் மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். அஸ்தம், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். கமிஷன் வியாபாரம் லாபத்தை தரும். நிதி நிறுவனங்களில் வேலை பார்க்கும் இளைஞர்கள் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வும் பெறுவர். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் சிலருக்கு இடமாறுதல் உண்டு. பதவி உயர்வும் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் கமிஷன் வியாபாரம் தனலாபத்தை தரும். அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க செல்வர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். துலாம் ராசி, சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது.
நட்சத்திர பலன். சித்திரை, தொட்டதெல்லாம் பொன்னாகும். நினைத்த காரியம் இன்று நிறைவேறும். அமோக தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகம் இல்லாத இளைஞர்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் அமையும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. தந்தை வழி உறவினருடன் மோதல் போக்கை கடைப்பிடிக்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சுவாதி, எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் நீங்கள். இன்று மௌனம் கலகநாஸ்தி. மௌனமாக இருங்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. தந்தை வழி உறவினருடன் பேசும்போது கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். விசாகம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு ஏற்றத்தை பெறுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம், கமிஷன் வியாபாரம் லாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம், சூரியன் புதன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெற்று சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிட்டும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிட்டும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம், சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் செலுத்தவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். தந்தை வழி உறவினருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிட்டும். நிலம் சம்பந்தமான முதலீடு சுமாரான தனலாபத்தை கொடுக்கும். கேட்டை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. விட்டு கொடுத்து போங்கள். எல்லா வகையிலும் நீங்கள் ஏற்றம் காண்பீர்கள். செய்தொழிலில் நல்ல தனலாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சினால் கைகூடும்.
பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி. தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். முருகபெருமான் வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்க செல்வர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் லாபத்தை அடைவர். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர்களை அனுசரித்து போனால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். உறவினர்கள் வருகை உண்டு. பெண்கள் தொழில் தொடங்க உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். போராடம். எதையும் யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டும் பெண்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நிதி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். வாராத கடன் கொஞ்சம் வசூலாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். உத்திராடம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் லாபத்தை ஈட்டலாம். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு ஏற்றத்தை பெறுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இரும்பு சார்ந்த வணிகம், நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். திருவோணம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. எதிர்பாராத தனவரவு சிலருக்கு அமையும். பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும்.
நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் மிகவும் லாபகரமாக அமையும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய்வார்த்தையில் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். அவிட்டம் தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு வேலைவாய்ப்பு நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி கற்க செல்வர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. சதயம் எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். எல்லா வகையிலும் லாபகரமாக இருக்கும். பூரட்டாதி செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய யோகம் சிலருக்கு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். மீனராசி. ராகு சனி சஞ்சாரம் நன்றாக இல்லை. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். பூரட்டாதி செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும்.
மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். இளைஞர்கள் சிலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். உத்தரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். மாமூல் பணிகளே மேற்கொள்ளவும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. 12 ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை ஆகையால் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை மனதார வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.